தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சூர்யா ஃபேன் ஒருத்தர் பரபரப்பான விஷயத்தை பேசி விட்டுருக்காரு. அது இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் பயங்கர வைரல். நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். தாவேக்காக்குமான்னு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுக திமுகவுக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூப்பிடுக்கார வச்சுருக்கா நீங்கள் வேறே அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நேற்று சூர்யா அவர்களோட நட்பு இயக்கத்திலிருந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக சூர்யா நட்பணி இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அங்கே ஒரு நிர்வாகி பேசுகிறாரு. அதாவது காலம் உருவெடுத்துருச்சு அப்படின்னா சூர்யா தலைவராக வருவார், காலம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அங்கே உட்காந்துருக்காங்களே சூர்யா ரசிகர்கள், முக்கியமான பதவிகள் இருக்கிற நபர்கள் எல்லாருமே, அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள்லாம் என் கண்ணுக்கு எம்எல்ஏக்கள் மாதிரி தெரியுறீங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா அவங்க முன்னாடி அந்த அமைச்சர் போர்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பல விஷயங்களை பேசுகிறாரு. மொத்தத்தில் அரசியலுக்கு சூர்யா அவர்கள் வரப்போகிறாரு, மக்கள் ஏற்றுப்பாங்க, காலம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. இதன் மூலமாக சூர்யா அவர்களும் அரசியலுக்கு வரக்கு முயற்சி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு வாதம் இவரோட பேச்சில் எழுந்திருக்கு. இது இவராக பேசினாரா இல்லை சூர்யா அவர்கள் மைண்டில் இருக்கா என்னன்றதும் புரியல. பட் எதுவாக இருந்தாலும் அரசியல் பேச்சு தான், அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. சரி, இப்போ என்ன சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்தால் வரட்டும், அதுக்கெல்லாம் நம்ம தடை பண்ண மாட்டோம். ஏன்னா அவரும் நிறைய நற்பணிகள் பண்ணிட்டு தான் இருக்கார், உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல விதமாக பண்ணிட்டு தான் இருக்கார். நாம் அதில் குறை சொல்ல போகிறது கிடையாது. வந்தால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களோ சூர்யா அவரோட ரசிகர்களோ பார்த்தோன்னா சூர்யா அரசியலுக்கு வருவார், காலம் முடிவு பண்ணிடுச்சு, மக்களை ஏற்றுக்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்காங்களான்னா பேசியிருக்க மாட்டாங்க. இவங்களாம் பேசுறதுக்கு இப்போ முக்கியமான காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா சினிமா துறையிலேருந்து அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தேர்தலில் எலெக்ஷனை சந்தித்து சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடியும் எந்த நடிகரும் பண்ண கிடையாது, இனிமேலும் பண்ண போகிறதும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அந்த ஒரு சாதனை விஜய் பண்ணிட்டார்ல, அதனால் இப்போ பல பேர் அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க தயாராகிறாங்க. இப்போ கூட ரஜினிகாந்த் மக்கள் மேடைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ரஜினிகாந்தோட கூட்டு உள்ளெழுத்துற ட்ரை பண்ணுறாங்க, அரசியலில் வர ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ அதை தொடர்ந்து சூர்யா அவர்களும் பார்த்தோன்னா அரசியலுக்கு வர போகிறார் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை அவரோட ரசிகர்கள் மத்தியில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அதையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இவங்களாம் இதை பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. சூர்யா அவர்கள் அவரோட படங்களையும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டேஜ்லேயோ இல்லை ரசிகர்களையோ வச்சு இந்த மாதிரி பேச வச்சுருக்காரான்னா இல்லை. ஏன்னா அவங்களால பேச மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆளுங்கட்சி எது இருந்தாலும் அது ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் இல்லை. அவர் சாதிச்சிருந்த ஒருத்தர் இப்போ ஒரு ஸ்டெப்பை ஒருத்தர் முன்னாடி எடுத்து வச்சாதான் அவர் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஸ்டெப்பை விஜயில் எடுத்து வச்சதோட மட்டும் இல்லாமல் அதில் ஜெயிச்சும் கட்டியிருக்கிற அப்படிங்கும்போது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களும் அதை யோசிப்பாங்க, பேசுவாங்க. இப்படி பேசுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்ம முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரனே தவிர சூர்யா அவர்களுக்கு எதிராக அவர் வரக்கூடாது அப்படின்றதால நம்ம பேசவே இல்லை. அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. அது அவங்களுடைய விருப்பம். சும்மா ஒருத்தர் பேசியிருக்காரு, அதுக்காகவே சூர்யா அவர்கள் வந்துடுவாரா அப்படின்றது தெரியாது. மேபி அவருக்கு தெரியாமல் கூட இவர் பேசியிருக்கலாம், அவர் கூட கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும் அப்படிங்கிறத நம்மளோட ஒப்பீனியன். தளபதியோட ஜாயின் பண்ணுவாரான்னா அதுக்கும் ஆச்சரியப்பட்டிருக்குல்ல, ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனியாக நிற்கிறாரா, நிற்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய குடைச்சல்களை விஜய் மாதிரி தாங்கணும், நிற்கணும், களத்தில் வேலை செய்யணும், அதெல்லாம் பார்த்தோன்னா இருக்குது. அதையும் அவங்க பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஆனால் இப்போ ரெண்டு கட்சிகளுக்கு அதிமுக திமுகவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகும். ஏற்கனவே ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கா, இனி நீங்கள் வேறே அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகி இனி பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது அடுத்தடுத்து தொடர்ந்துச்சு அப்படின்னா இதோட ஆஃப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் அடுத்தடுத்த விஷயங்களையும் சூர்யா அவர்களும் அரசியலுக்கு வர மாதிரியான சில பேச்சு அடிப்படிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது நடக்கும். ஏன்னா தளபதிக்கே கொடுத்தாங்களே, அப்புறம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இப்போ இவர் பேசியிருக்கிற விஷயம் சர்ச்சை ஆகிட்டுருக்கு. அது உண்மையோ பொய்யோ, இப்படி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு தைரியமாக, அதுக்கு முக்கியமான காரணமாக ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம தளபதி அவர்கள் இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.